அந்த 12ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12:6. அந்நாளிலே யூதாவின் தலைவரை, இந்த யூதாவின் அந்நாளில் யூதாவின் தலைவர்னு இருக்கல, கவனிங்க, இது இப்ப நடக்கிற சம்பவம். 12:6 இப்ப நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை அப்படின்னு இருக்குது இல்லையா? எந்நாளிலேன்னு கேட்டீங்கன்னா எருசலேம் திரும்பவும் தலைநகராக மாறுற அந்நாளிலே 2017-18 யூதாவின் தலைவராக இருந்தவர் இப்பொழுது இருக்கிறதான பென்யமின் நெத்தன்யாகு. இவர் தான் யூதாவின் தலைவர். அவர் காலத்தில் தான் எருசலேம் திரும்பவும் அதன் தலைநகராக மாறிச்சு. இப்ப வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை, பென்யமின் நெத்தன்யாகுவை, விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. எல்லா பக்கமும் சிரியா, ஹிஸ்புல்லா, லெபனான், ஈரான் வரைக்கும் இடதுபுறமும் வலதுபுறமும் அவர்கள் சுற்றில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். கர்த்தர் சொன்ன இந்த சகரியா 12:6 இந்த காலகட்டத்தினுடைய தீர்க்க தரிசனம் துல்லியமாக நடக்குது. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இவர்கள் சுற்றில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். இப்போ மீண்டும் எருசலேமுக்கு ஒரு சண்டை வரும், எருசலேமை எடுக்கிற சண்டை வரும். அந்த சண்டையில் எருசலேம் தலைநகராக மாறும். இந்த சண்டையில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலில் ஒரே ஒரு சிட்டி மட்டும் நல்லா அடி வாங்குது. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், ஒரு சிட்டி நல்லா அடி வாங்குது. எந்த சிட்டின்னு கேட்டிங்கன்னா டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணம், அதோடையதான பென்குரியன் ஏர்போர்ட்ல இருந்து எல்லாமே அடி வாங்குது. என்ன காரணம்? அதுக்கும் யூதம் தான் காரணம். என்னன்னா, ஆண்டவர் எருசலேமை யூதர்கள் கையில் 2018 கொடுத்துட்டார் தலைநகரா. இன்னைய வரைக்கும் அவங்க தலைநகருக்கான எந்த வேலையும் அதில் செய்யல. டெல் அவிவ் தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எருசலேமை தலைநகராக மாற்றி ஆகணும். ஏன்னா எருசலேம் தலைநகராக மாறினாதான் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் அது. இவங்க எதையுமே அதில் மாற்றாமல் இருக்கிறாங்க. இப்போ டெல் அவிவ் மீண்டும் அடி வாங்கும், அது புழக்கத்திற்கு இல்லாத பட்டணமாய் மாறும். எருசலேம் தலைநகராக மாற்றி தாவீதின் காலத்தை போல மீண்டும் அங்கே அபிஷியல் தலைநகராக மாறும். ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு தான் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொன்னபடி சகரியா 12:3 முதல் 6 வசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நடந்துருச்சு. இப்போ அடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அந்த காரியத்தில் பாதி நடந்துருச்சு, இன்னும் பாதிக்காக வெயிட்டிங். அதான் அடுத்து நடக்க போகுது. என்ன காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேமில் 3வது தேவாலயம் வரணும். இது வரைக்கும் 2 தேவாலயம் இருந்துச்சு, அவர்களுக்கு 3வது தேவாலயம் வரணும். இதுதான் தேவாலயம். முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினது, நேபுகாத் நேச்சார் இடிச்சிட்டார். 2வது தேவாலயம் செருபாபேல் கட்டினது, தீத்துராயன் கிபி 70 இடிச்சிட்டார். அதற்கு பிறகு அங்கே வேறொரு வழிபாட்டு தலம் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இப்போ வரைக்கும் அதுதான் அங்கே இருக்கிறது. இப்போ 3வது தேவாலயம் வரணும். 2 வசனம் இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, வாசிக்க வேண்டாம், அப்புறம் வீட்டில் போய் வாசிக்கோங்க. தானியேல் 9:27, மத்திய 24:15, இது 2லையும் 3வது தேவாலயத்துக்கான குறிப்பு இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்திலே அதை நிற்க காணும் போது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இன்னொரு பரிசுத்த ஸ்தலம் தேவாலயம் யூதர்களுக்கு வரணும். அந்த வாரம் சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அப்படின்னு இருக்கு. தானியேல் 9:27. அப்படின்னா பலி செலுத்தணும்னா பலிபீடம், ஆலயம் எல்லாம் வரணும். ஸோ 3வது ஆலயம் கண்டிப்பாக வரும். எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த இடத்தில் தான் வர வேண்டும். த டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட்னா, ஏற்கனவே 2 டெம்பிள் அங்கே இருந்ததுனால அதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட். 3வது ஆலயம் அங்கே வரும் என்று யூதர்கள் நம்புகிறார்கள். இப்போவும் சொல்கிறேன், நன்றாக கவனிங்கள். அங்கே வரப்போகிற ஆலயத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அதுக்கும் நமக்கும் எந்த கான்செப்ட் இல்லை. ஆனால் அந்த ஆலயம் வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் நடக்கும் கண்டிப்பாக. அப்போ ஆலயம் வரப்போகுதுன்னா இயேசு வரப்போறாருன்னு அர்த்தம். அத்திமரம் துளிர்க்கும் பொழுது அவர் வாசல்கிட்ட வருவார்னு இருக்கு. 7வது சபை லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 3:20 இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு இருக்கு. அத்திமரம் துளிர்க்கிற காலமோ அவர் வாசப்படிக்கு வந்து தட்டுற காலமும் ஒரே காலம்னு அர்த்தம். இஸ்ரவேல் மீண்டும் உருவாகிற காலமும் இயேசு வந்து நம்ம கூட்டிட்டு போற காலமும் ஒரு காலம்னு அர்த்தம். இப்ப நமக்கு அதுதான் வேணும். அவங்களுக்கு ஆலயம் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அது அவங்க இஷ்டம். ஆனால் தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இந்த இடத்துல 3வது ஆலயம் வரணும். இப்போ அந்த மலைக்கான சண்டை ஒன்று ஆரம்பிக்கணும். இது எங்கே இருக்கு வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். எசேக்கியேல் 39:2 அடுத்த அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துருடர்களால் இழுத்து உன்னை வடப்புறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இந்த வசனம் 2 வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் மலைக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் நடக்கணும். அதான் ஃபைனல். முதல்ல இஸ்ரவேல்னு ஒரு தேசம் வந்தாதான் இது நடக்கும். 1948 வந்துருச்சு. அதற்கு பிறகு எருசலேமில் தான் அந்த மலை இருக்கு. எருசலேம்னு ஒன்று யூதன் கையில் வந்தாதான் அந்த சண்டை நடக்கும். 1967 அதுவும் வந்துடுச்சு. இப்போ இந்த மலைக்கான சண்டை வருது. 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இதற்கான சண்டை ஆரம்பித்தது. இதுக்கு பேர் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மலை இருக்கிற அந்த பகுதி முழுக்க எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஹமாஸ் சொல்கிறாங்க. இல்லை, அந்த பகுதி முழுக்க எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்கிறாங்க. இதற்கான சண்டை தான் 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. எசேக்கியேல் 38:8 எசேக்கியேல் 39:2 நம் கண்களுக்கு முன்பாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இதில் ஒவ்வொரு நாடாக ஜாயின் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதில் ஒவ்வொரு நாடாக ஜாயின் பண்ணணும். முதலாவதாக இதில் ஈரான் ஜாயின் பண்ணியிருக்குது. எசேக்கியேல் 38:5 வாசிங்க பார்ப்போம். அவர்களோட கூட பெர்சியரும். பெர்ஷியா என்பது இன்னைக்கு உள்ள ஈரானுடைய பெயர். 1979 வரைக்கும் அதற்கு பெர்ஷியான்னு பேர். இன்னைக்கு ஈரான் உள்ள வந்துடுச்சு. இவர்களோடு கூட தொகர்மா வம்சத்தார் துருக்கி வரணும். அதுவும் அங்கே இருக்கு. துருக்கி உள்ள வரணும். இப்போ துருக்கி உள்ள வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் தலைவராக யார் இருக்கணும்னா, வடபுறத்திலேருந்து எழும்புற ரஷ்யா வரணும். இதை நாம் கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் மினிஸ்ட்ரியிலேருந்து ஏறக்குறைய 20 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 2005-6 இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ரஷ்யா ஒரு யுத்தம் இஸ்ரேலுக்கு நடக்கும் என்று சொல்லி. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவமே இல்லை. ரஷ்யாவும் இஸ்ரேலர்களும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் வசனம் சொல்லுது, ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாக வரணும், வடக்கு பக்கத்துலேருந்து எழும்பி வரணும் அப்படின்னு சொல்லுது. இதான் வடக்கு பக்கத்துலேருந்து ரஷ்யா. நீங்கள் இஸ்ரேல் மேலே ஒரு புள்ளி வச்சு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக மாஸ்கோ மேஷாக் அப்படின்னு இருக்கும். அங்கே தான் போய் நிற்கும். அடுத்து தூபால் இருக்கும். அதே நான் சொல்கிறதுலாம் எசேக்கியேல் 38 இருக்குது. 2 தூபால்னு இருக்கும். அதான் திபிலிசி அப்படின்பாங்க. ரஷ்யாவில் இருக்குது. இந்த 2 பட்டணத்துக்கும் தலைமையான அதிபதியாக இருக்கக்கூடியதான ரஷ்யா. இவர்கள் தான் வரணும். இப்போ ரஷ்யா இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக எதிர்மி வரணும், ஈரானுக்கு ஆதரவாக வரணும். இந்த தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேற தொடங்கி இருக்கிறது. இந்த 12 நாள் யுத்தம் நடந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 12 நாள் யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்தில் கடைசியாக ரஷ்யா ஜாயின் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ரஷ்யா உள்ளே வரவே இல்லை. ஹமாஸ் இஷ்யூவில் வரல, லெபனான் இஷ்யூவில் வரல, ஹவுத்தீஸ் இஷ்யூவில் வரல, சிரியா இஷ்யூவில் வரல. ஆனால் ஈரான் இஷ்யூ வந்த உடனே ரஷ்யா உள்ளே வந்துச்சு, சைனா உள்ளே வந்தது, துருக்கியும் உள்ளே வந்தது. எசேக்கியேல் 38 வந்திருக்கு. கர்த்தர் சொன்ன இந்த துல்லியமான தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. இதோடைய ஆரம்பம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2023 அக்டோபர் 7 மலைக்கான யுத்தம். அந்த இடம் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அந்த மலையை ஐநால அடுத்து அவங்க ஜனநாயக முறைப்படி எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அங்கே நடக்காது. மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிற சீஸ் ஃபயர் நல்லது. நாம் யுத்தத்தை விரும்பலை, ஆனால் நடக்கத்தான் செய்யும். வேற வழி இல்லை. ஹமாஸோட சண்டை நடக்கும்போது ஒரு சீஸ் ஃபயர் வந்துச்சு, ஆனால் மீண்டும் யுத்தம் தொடங்கிருச்சு. இப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வருது. மீண்டும் யுத்தம் வரும். இந்த யுத்தம் இப்போ சீஸ் ஃபயர் ஆனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த மலைக்கான சண்டை நடக்கும். அந்த இடத்துல 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லலை, இப்போவே உலகத்தில் உள்ள பெரும் தலைவர்கள் எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டாங்க. வி ஆர் ஆன் வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேர்ல்டு வார், 3rd வேர்ல்டு வாரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த யுத்தம் அங்கே வரணும். இந்த மலை இதையும் சொல்லிட்டு என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன்.
இந்த மலை உண்மையிலேயே யாருக்கு சொந்தம்? ஒரு பகுதியை பிரித்து பாலஸ்தீனத்தை கொடுக்க சொல்கிறாங்க, ஒரு பகுதி இஸ்ரவேல்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. இஸ்ரவேல் சொல்லுது இல்லை, இந்த மலை முழுக்க எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுது. உண்மையிலேயே இந்த மலை யாருக்கு சொந்தம்? வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 3:1 வாசிங்கள். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில், இந்த மோரியா என்கிற மலையை குறித்து உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் ஈசாக்கை பலி கொடுக்கும்படிக்கு ஆபிரகாம் கொண்டு போன அந்த மலைக்கு பேர் தான் மோரியா மலை. மோரியா என்னும் மலையிலே ஒர்னானின் களம் என்னும் எபூசியனாகிய ஓர்னான், எபூசுனா எருசலேம், எருசலேமாகிய ஓர்னான் என்னும் களத்திலே தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். முதல் ஆலயம் கட்டப்பட்டது எங்க, எந்த மலை, எந்த ஊரு, யார்கிட்ட வாங்கினா, எப்படி வாங்கினா, எல்லாம் தெளிவா இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம். ஸோ அன்னைக்கு அவங்க முதல் ஆலயம் அங்கே இருந்துச்சு, அவங்க 3வது ஆலயம் வரணும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஆலயத்துக்கான எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. நல்ல விசுவாசிகள் கவனிங்க, 3வது ஆலயத்துக்கான எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இது ஆலயத்துக்கான தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் ரெடி, இப்போ ரெடியாக இருக்குது. இப்போது அட் ப்ரெசன்ட் எல்லாம் அத்தனையும் வாங்கியாச்சு எல்லாத்தையும். இது ஆலயத்தில் பிரதான ஆசாரியன் ஆரோனின் வம்சத்தில் சாதோக்கின் புத்திரர் 40 முதல் 44 அதிகாரம் எசேக்கியேல்ல சாதோக்கின் புத்திரரை பற்றி இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க 2010 DNA வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போது ஆசாரியனும் தயாராக இருக்கிறார். அடுத்து சிவப்பு கிடாரி எருசலேமுக்கு கொண்டு வந்தாச்சு. என்னாகும் 19:3 படி எருசலேமில் பலியிட வேண்டிய சிவப்பு கிடாரியும் வந்து சேர்ந்துருச்சு. இது கரெக்டாக 2018 வந்துச்சு, ஆகஸ்ட் 28 சரியா 50 வருஷம். இஸ்ரவேல் உருவாகி 70 வருஷம். இதுவும் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ எப்படி எடுத்தீங்கனாலும் அத்தனையும் தயாராக இருக்கிறது. ஆலயத்தை கட்டுறதுக்கு அத்தனையும் தயாராக இருக்கிறது. ஆசாரியன் ரெடி, பலி பொருள் தயாராக இருக்கிறது, அத்தனையும் ரெடியாக இருக்கிறது. இதுதான் தேவாலயத்தினுடையதான ப்ளூ பிரிண்ட் அல்லது அனிமேஷன் பிளான். அடுத்த தேவாலயம் எப்படி இருக்க போது, அதனுடைய அமைப்பு என்ன, எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுல இவர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நன்றாய் கவனிங்கள், எல்லாத்தையும் இப்போ இவங்க ரெடி பண்ணி வச்சாச்சு. 3வது தேவாலயத்துக்காக அவர்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இடம் மட்டும்தான் வேண்டும். இப்போ எல்லாமே எங்ககிட்ட ரெடியாக இருக்குது, இடம் கிடைச்சா நாங்கள் தேவாலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட 24 மணி நேரத்தில் தேவாலயம் கட்டி கொடுக்க ஆல் ரெடியாக இருக்குது. அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 24 hours ஆலயத்தை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனையும் ரெடியாக இருக்கு. இப்போது நடக்க போகிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். பைபிளில் உள்ளது தான். இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் இந்த யுத்தம் மிக முக்கியமாக அங்கே ஸ்டார்ட் ஆகும். மீண்டும் மிக முக்கியமான ஒரு யுத்தம் அங்கே ஸ்டார்ட் ஆகும். அந்த மலைக்கான யுத்தமாக இருக்கும். அதில் ரஷ்யாவும் கூட இருக்கும். ரஷ்யா தான் நமக்கு மிக முக்கியமான கீ பர்சன். எசேக்கியேல் 38:2 மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதினு இருக்கும். ஆங்கிலத்தில் ரோஷ் அப்படின்னு இருக்கும், மலையாளத்திலையும் இருக்கும், மராத்தியிலையும் இருக்கும், ஹீப்ரூலையும் இருக்கும். ரோஷ்ங்கிற வார்த்தை. அவங்க தான் வரணும். அவர்கள் வந்து இந்த யுத்தத்தை நடத்தணும். அந்த யுத்தம் எருசலேம் மலைக்காக இருக்கும். முடிவில் அந்த மலையை அவர்கள் கைப்பற்றுவார்கள். இஸ்ரவேலர்கள் கைப்பற்றி அங்கே தேவாலயத்தை கட்டுவதற்கான ஒரு வேலையை முன்னெடுப்பார்கள். அதற்கு முதல் படியாக என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுதான் நமக்கான கடைசி அடையாளம். ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. ஆல்டர், சாக்ரிஃபைஸ் ஆல்டர் ஒன்று கட்டுவாங்க. அந்த ஆல்டர் கட்டுறதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நாம் எல்லாமே முடிச்சாச்சு. இனி கிளம்ப வேண்டிய நாள் தான் பாக்கி. நினையாத நாளிகளை இயேசு வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். என்னங்க இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொன்ன இத்தனை விஷயங்களும் டைம் லைனாக 70 வருஷத்துக்குள்ள துல்லியமாய் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும். ஏறக்குறைய 1850 வருஷமாக ஒரு தீர்க்க தரிசனமும் இதில் நடக்கலை. இந்த நாட்டுக்குள்ளே
1948 வரைக்கும் பாலைவனமாக மண்ணு மாதிரி இருந்துச்சு. இந்த 70 வருஷத்தில் இவ்வளோ ப்ராஃபஸி நடந்திருக்கு. அடுத்து 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 நடந்திருக்கு. அதில் கடைசி ஒரு ஆல்டர் கட்டுவாங்க. அதுதான் நமக்கானது. அந்த ஆல்டர், அதாவது ஆல்டர் நமக்கு இல்லை, அடையாளத்துக்கு சொல்கிறேன். அது கட்டுறதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஓவர், ஃபைனல். அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வருகை வரும். அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். அதனால் டேட் தெரியாது, வருஷம் தெரியாது, நாள் தெரியாது. ஆனால் அடையாளங்களை வச்சு நாம் கொஞ்சம் நிதானிக்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க, முடியும் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஆல்டரை கொண்டு வந்து அங்கே வைக்கிறத, அந்த டெம்பிள் மவுண்ட்டில் வைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆல்டர் கட்டுறதில்ல, ஏன்னா ஆல்டர் கட்டியாச்சு, ஆல்டர் ரெடியாக இருக்கு. அதை கொண்டு வந்து இப்போ அங்கே வைக்கணும். அதைத்தான் நீங்கள் பார்க்க போவீங்க. அத்தோடு எல்லாம் ஓவர், எப்போ வேணாலும் வருகை வரும். இதை வசனத்திலேருந்து உங்களுக்கு சொல்லணுன்னா வாசிங்க, முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. 21, 24. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அந்த மலை மற்றவர்கள் வந்து போகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும். அவங்க காலம் முடிஞ்சிருச்சுன்னா, இவங்களுடைய பலிபீடத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அது மேலே யாருக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க. ஹோலி சைட்டாக அவங்க மாற்றிடுவாங்க. நமக்கு இல்லை, ஹோலி சைட்டாக அவங்க மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் புறஜாதியார் மிதிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படாது. அதான் அதோடைய ஃபைனல் நம்ம பார்க்க வேண்டியது. இதில் உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது 24 அவர் வாசித்தது. 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது, உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது, 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருச்சு, மலைக்கான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். ஏன் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தணும்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம் சொல்லுது. இயேசு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு போகும்போது அங்கே இருக்கிற தூதன் கேட்குறான், கலிலேயரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இதைத்தான் இயேசு சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் மேகத்தின் மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகப் போகிறார். நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. இயேசு வருகிற காலம் சமீபமாயிற்று. அதற்கான இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட எல்லா அடையாளங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு. தேசம் உருவாச்சு, ராஜா வந்துட்டாரு, தலைநகரம் வந்துருச்சு. இப்போ தேவாலயத்துக்கான இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் இந்த குறிப்பிட்ட 70-77 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கு. இஸ்ரவேலுடைய கடைசி வருஷத்துல தான் யுத்தம் வரும்னு பைபிள் சொல்லுது. எசேக்கியேல் 38:8 நீங்கள் வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். எசேக்கியேல் 38:16 நீ வாசிக்கும் போது, என் ஜனமாகிய இஸ்ரவேலை கார்மேகம் போல் மூட கடைசி நாட்களில் வருவாயின்னு இருக்குது. ஆண்டவர் சொன்ன காலம் வந்துடுச்சு. இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. நமக்கான எல்லா அடையாளங்களும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நடைபெறுகிறது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய மீட்பு சமமாக இருக்குது. இப்போ நீங்கள் நானும் செய்ய வேண்டியது ஒன்று தான். நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார். விழித்திருந்து அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டிய இடத்துல சபை இருக்கிறது. இப்போ சபையோடைய பிரச்சனை என்ன? இவ்வளவு காரியங்களும் இந்த 70 வருஷத்தில் நடந்திருக்குது. இந்த 70 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் இங்கே ஒரு 40 வயசு 50 வயசு 60 வயசுக்காரங்க இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தான் இவ்வளவு நடந்திருக்குது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்குது. இத்தனை தீர்க்க தரிசனம் நடந்திருக்குது. இயேசு பெத்லகேமில் பிறந்துட்டார் முதல்ல. ஆனால் எருசலேமில் இருக்கிறவனுக்கு தெரியல இயேசு பெத்லகேமில் பிறந்துட்டார், அவர் ஊரில் தான் பிறந்தார். அதே மாதிரி தான் இன்னைக்கு சபைக்கு தெரியல. சபைக்கு தேவையான எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த 70-75 வருஷத்தில் நடந்திருக்குது, துல்லியமாக நிறைவேறி இருக்குது. மற்ற எல்லா நூற்றாண்டிலும் நடந்ததை விட இந்த 77 வருஷம் அதிகமாக நடந்திருக்குது. ஆனால் சபை ஆயத்தப்பட்டுச்சா? சபை இப்போதான் இன்னும் மோசமான இடத்துல இருக்குது, நிர்விசானமாக இருக்குது, உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது. இந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்கும்போது சபை இன்னும் ஆயத்தப்படணும். இனி காலம் செல்லாதுங்கிற ஒரு காரியம் வரணும். எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வரணும். ஆனால் பிசாசு இப்போத்தான் உங்களை அழகாக டைவர்ட் பண்ணி வச்சிருக்கிறான். உலகத்துக்கு பின்னாடி ஓடுறதுக்கு
நான் உங்களை உலகத்தில் வந்து வேலைக்கு போக வேணாம், சாப்பிட வேணாம்னு சொல்லலை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த நிமிஷம் வந்தாலும் நான் போவேன் என்கிற உத்தரவாதம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இயேசுவை சந்திப்பதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேங்கிற உத்தரவாதம் இருக்கணும். உங்களை அநேக அலுவல்கள் கொடுத்து பார்வன் சொல்லுவாப்ல, எங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம் என்று போய் சொன்ன உடனே பார்வன் சொல்ற மிக முக்கியமான விஷயம், அவர்களுக்கு வேலை குறைவா இருக்குது, வேலையை இன்க்ரீஸ் பண்ணுன்றுவான். அவங்களுக்கு செங்கலுக்கு தேவையானது எல்லாம் அவங்களே வைக்கோல எடுத்துக்க சொல்லின்றுவான். பிஸியாக்கும்பா. த சேம் ஸ்பிரிட். இன்னைக்கு யூ ஆர் ஆல் பிஸி வித் யுவர் ஹெவி ஒர்க். கேட்டால் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்கிறீங்க ரொம்ப பிஸி. எதுக்கு பிஸி? வேலைக்கு போகிறதுக்கு பிஸியா? இல்லை. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிஸியா? இல்லை. வீடு கட்டுறதுக்கு பிஸியா? இல்லை. அந்தந்த வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குது. எதுக்கு பிஸி? பைபிள் வாசிக்க பிஸி, ஜோம் பண்ணுறதுக்கு பிஸி, ஃபேமிலி ப்ரேயருக்கு பிஸி, மற்றதுக்கெல்லாம் இருக்குது. பிள்ளை படிக்குது, டியூஷன் போகுது, ஸ்கூல் போகுது, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வாஷிங் மிஷினில் துணியை போட்டு எடுக்கிறீங்க, பாத்திரம் விளக்குறீங்க, சமைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் பிஸியே கிடையாது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. பட் கர்த்தரை தேடுவதற்கு மட்டும் யூ ஆர் ஆல் பிஸி. சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் பிஸி. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் தான் வைக்கிறாங்க. அந்த 2 மணி நேரமே முழுசாக வரத்துக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. ஆரம்பித்த பிறகு வரீங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுறீங்க. ஆனால் பையனுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா காலேஜில் போய் 3 மணி நேரம் முன்னாடி உட்காடுறீங்க. ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி போகிறீங்க. ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்து முன்னாடி உட்காரத்துக்கு யூ ஆர் நாட் ரெடி. கேட்டால் சொல்கிறீங்க பிஸி. கவனிச்சு கொள்ளுங்கள், நீங்கள் இந்த உலகத்தில் தேடுகிற அத்தனையும் உலகத்தோடு கூட முடிந்து போகும். கர்த்தருக்காக என்ன செய்கிறீர்களோ அதுதான் பரலோகம் வரைக்கும் உங்க கூட வரும். ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ராஜா வருகிற காலம் சமீபமாயிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்குன்னு ஒப்பு கொடுங்க. நாங்கள்லாம் தலைமுறை கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், சர்ச்சிலேயே இருக்கிறோம். யார் வேணா இருங்க, ஆனால் உருவாகும் போது பாவத்தில் உருவானோன்னு பைபிள் சொல்லுது. அத்தனை பேருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயம் அவசியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நிச்சயம் கழுவப்பட்டிருக்கிற ஒரு நிச்சயம் வரணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டா உங்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று வரும். அதான் உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான அடையாளம் வந்திருக்குதா? 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிள் சொல்லல. கடைசி காலத்தில் மோசம் போக்குற அநேக உபதேசங்கள் இருக்கு. கடைசியாக ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியானவர். பரிசுத்தாவின் ஐக்கியம் இருக்கணும். அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர். இது அடிப்படை, பேசிக் 3. இன்னைக்கு இந்த 3லும் சபை எவ்வளவு தூரத்தில் இருக்குது? ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் பூர்ணப்படுறதுக்கான பிரயாசம் இருக்குதா? பூர்ணராகும்படி கடந்து போங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு ரட்சிப்பு என்பது ஒரு தடவை ப்ராசஸ் மாதிரி இருக்குது. ஒன் டைம் சேவ்டு, அவ்வளோதான், எவர் சேவ்டு அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்கு. இப்போ உங்கள் ரட்சிப்பு பரிபூர்ணப்படணும், அனுதினமும் ரட்சிக்கப்படணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஏதோ ஒன் டைம் சேவ்டு எவர் சேவ்டுலாம் கிடையாது. அது கள்ள உபதேசம். ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ்னு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இயேசு வரும்போது உண்மை உள்ளவனாய் காணப்படுகிறவன் எவனோ அவனே அவரோடு கூட பறந்து மேலே போவான். நான் கிறிஸ்தவன், நான் மெம்பரு, நான் சந்தா கட்டுறேன், நான் அந்த ஆளு இந்த ஆளு, எதுவும் இங்கே வேலைக்கு ஆகாது. உன்னுடைய எந்த காரியமும் இங்கே ஆகாது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உள்ளான மனுஷன் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கிறாரா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில்? ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை இந்த நாளில் இருக்குமானால் அவரை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? அவரை நீங்கள் சந்திக்க முடியுமா? அந்த மர்மமாகிற கூட்டத்தில் நீங்கள் காணப்படுவீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்கள் கண்களை மூடி உங்களை நீங்கள் இந்த ஆயத்தப்படுத்துகிற இந்த ப்ராசஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நீங்களே பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு உள்ளான மனுஷன் இன்னும் ஆயத்தப்படலைன்னு சொன்னால், இன்னும் உங்களுக்குள்ளேயே அந்த நிச்சயம் இல்லைன்னா, இது ஆயத்தப்படுறதுக்கான ஒரு நல்ல நேரம், உங்களை சரி பண்ணி கொள்றதுக்கான ஒரு நல்ல நேரம். இன்றைக்கி உங்களை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து அவரோடு கூட ஒப்புரவாக்குறதுக்கான ஒரு நல்ல நேரம். ஒப்பு கொடுப்போமா? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி, ஆண்டவரே, இன்னும் எனக்குள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரிக்கும். நீர் விரும்புகிறபடி நான் மாற வேண்டும். கரை திரை அற்ற மனவாட்டியாய், கற்புள்ள கன்னிகையாய், ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாய் நான் நீர் விரும்புகிறபடி நான் மாறணும். ஆண்டவரே,
கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் இந்த நாளிலே என்னோடு கூட இடைப்பட்டார். வருகை மிக சமீபம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனி ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தப்பட போகிறேன். நான் மட்டுமல்ல, என் குடும்பமும் ஆயத்தப்பட போகிறோம். இனி நாங்கள் காத்திருக்க போகிறோம் ஆண்டவருக்காக. ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அந்த காத்திருக்கிற அனுபவத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம். இனி உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, அப்படி ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு ஜெபிக்க விரும்புகிறவங்களாம் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்கணும். நான் மட்டும் இல்லை, என் குடும்பமும் இருக்கணும். ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார்களானால் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்கள் நிமித்தம் அவரை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு மிகப்பெரியதான மாற்றத்தை உன் குடும்பத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். குடும்பமாக பேழைக்குள் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். கைவிடப்பட்ட கூட்டத்தில் உங்கள் சபையில் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்த விலையேற பெற்ற ஆத்துமா உங்க தலைமையில உள்ள நுழையணும். நீங்க அதை கொண்டு போகும்போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியனேன்னு சொல்லணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கையில கொடுத்ததுல ஒன்ன கூட நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே, நாட் ஈவன் a single one. அந்த தீர்மானம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, கரங்களை உயர்த்தி இப்பொழுது ஜெபித்து குடும்பத்தோடு வருகையில பிரவேசிக்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்து திரும்பி போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தீர்மானத்தில் முடிவு பரியந்தம் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஜெபத்தின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு ஆண்டவரே, அவர்கள் சபையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி, ஒரு பெரிய எழுப்புதல், அத்தனை பேருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அனல், ஒரு பெரிய மறுரூமாகுதல் ஏற்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.